இதுதான் வந்து காரவள்ளி வன சோதனை சாவடி. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க, நாமக்கல் மாவட்டம். நம்ம வாகனமானது அப்படியே போயிட்டு இருக்கு. ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா மூங்கில் தான். மூங்கில் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்ட்டு. அப்பா சரியான மூங்கில். குடியிருப்புகள் கூட இருக்குதுங்க இங்க சோதனை சாவடி. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. கவர்மெண்ட் பஸ் போகுது. அவாய்டு பிளாஸ்டிக் பேக் சொன்னா எவன் கேட்கறான்? ஒருத்தனும் கேட்க மாட்டான். இது ஃபர்ஸ்ட் வளைவுல சேருமான்னு தெரியல. இதுவே ஒரு வளைவா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கொல்லி ஹில்ஸ். இப்பதான் அப்படியே அந்த பூச்சியோட சத்தமெல்லாம் கேக்குது. இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்குது. அந்த தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒண்ணு அமைஞ்சிருக்கு. எங்க ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம கொல்லிமலை நம்ம வந்துட்டோம். கொல்லிமலையோட அடிவாரத்தில் தான் நம்ம நின்று இந்த காணொலியானது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கொல்லிமலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறோம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நாங்கள் ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. இதுதாங்க என்ட்ரன்ஸ். எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. ஓகே, சூப்பர். அப்படியே ஜம்முன்னு நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். நீ அதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறுத்துகிறோம். எங்கேயும் நிறுத்தாம ஃபஸ்ட்டு இங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. பார்க்கலாம். பாதுகாப்பான பயணத்தில் உங்களோடு நெடுஞ்சாலைத்துறை. டீ சாப்பிட்டா அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே தான் டீ சாப்பிட்டோம். பெய்ய போகுது. மழை பெஞ்சதுன்னா நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்டு கூட இன்னும் வரல. இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கொல்லி ஹில்ஸ் மற்ற மலைகள்ல இருந்து கொஞ்சம் இது வேறுபட்ட மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி இருக்கு. இருக்கலையே டேஞ்சரான ரோடா இருக்குது அப்படிங்கறதுனால தான் நான் சொல்றேன். இந்த ஹில்ஸ், இந்த ரோடு எப்படி இருக்க போகுது ஓட்டக்கு அப்படின்ட்டு. இங்க பார்த்தீங்களா அசால்ட் ஆறுமாட்டு ஒரு அசோக் லைலாண்ட் ஒன்று வந்துருக்குது. தோஸ்து தான் அது. இதாச்சு ஃபர்ஸ்ட் பெண்டில் சேருமா? மிகப்பெரிய பெண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எந்த ஒரு கொண்டை ஊசி வளைவையும் நம்ம இன்னும் சந்திக்கவே இல்லை. அடுத்த ஒரு எள்ளு கொண்டை ஊசி வளைவு ஃபர்ஸ்ட் 70, மொத்தம் 70 இருக்குது. முதல் கொண்டை ஊசி வளைவை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் முதல் கொண்டை ஊசி வளைவா? ஓகே, ரைட்டு. செகண்ட் கொண்டை ஊசி வளைவு. நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுப்போம். டக்குன்னு எடுத்து கேமராவை ஆன் பண்ணணும். அப்படி எடுத்து பார்க்கலாம். இது 3ஆவதா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஹில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. முட்டையா 517 பார்டர்.
9 கொண்டை ஊசி வளைவுங்க குயிக்கா முடிஞ்சிருச்சு. ஒன்பது கொண்டை ஊசி வளைவுகள் முடிச்சு அடுத்தது போகுது கொண்டை ஊசி வளைவு 10. 10வது ஹேர்பின் பெண்ட். அப்படியே சாமி ஒட்டிய வண்டியெல்லாம். காட்டிலே எழில் நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு மலைன்னா அது கொல்லிமலை தான். இது 11வது கொண்டை ஊசி வளைவு. சீட் பெல்ட் அவசியம். இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான கொண்டை ஊசி வளைவுகளை மட்டும்தான் நாங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம், இதுக்கு மேலே ரொம்ப ஹெவியாக இருக்குமா என்னன்னு தெரியல. வாசலூர்பட்டி 26 கிலோமீட்டர். குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீர். நல்ல ஒரு அழகான பாதை. இது 12வது ஹேர்பின் பெண்ட். மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு வழி விடுங்கன்னா எங்க கேக்குறாங்க. பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவு. இயற்கை சூழலை பாதுகாக்க தங்களும் உதவலாமே. யாராச்சும் உதவுவீங்களா? பதினாலாவது வளைவு. நல்லா இருக்கு. வெளியில வர கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கீழே இருக்கிறதோட கொஞ்சம் மேலே ஒரு ஈரப்பதமான காற்று இருக்கு. கூலிங்கா இருக்குது அப்படின்னா கூலிங்கா இல்லை, ஆனால் நல்லா கீழே சூடான காற்று அடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. கீழே வரும்போது கண்ணாடி நீக்கி விட்டு வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு சூடான காற்று. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல. பதினைந்தாவது கொண்டை ஊசி வளைவு. வனச்சாலையில் குரங்குகளுக்கு உணவு கொடுப்பதை அன்புடன் தவிர்க்கவும். சாப்பாடு போடாதீங்க, அதோட உணவை அதே தேடி சாப்பிட்டுக்கிட்டோம். அது தேடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதையே மறக்கடிச்சதும் மனுஷன்தான். குரங்கு தனக்கான உணவை மனுஷங்க கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மனுஷன் கொண்டு வந்து விட்டுட்டான். எப்படி ஒரு அரசியல்வாதி எப்பவும் மக்கள் தம்மை சார்ந்திருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால குரங்குகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உணவெல்லாம் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, குரங்குகளுக்கு உணவு போடக்கூடாது. போடுறது தப்பு. நம்ம குழந்தைகளை செல்லமாக வளர்த்தி அதை சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான ரிசார்ட் செல்லம் கொடுத்தோம்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால எல்லாத்தையும் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். சாப்பிடவே இல்லை, ஆனால் ஏப்பம் வருது. கசியப்பம்.
நல்ல அழகான பாதைங்க. ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இதுல இருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்குது கொல்லிமலை. ஒரு நாள் பைக்ல வரணும். 17வது கொண்டை ஊசி வளைவுக்கு. இந்த மரம் சூப்பரா இருக்கு. செடியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. பஸ் ஒன்று கீழே வருதுங்க. எப்படி போகுதுன்னு தெரியல. இங்கே ஒதுங்கி நின்றுக்கலாமா? இல்லைண்ணா போயிருந்தாங்க. வளைவுக்கிட்ட தான் வாங்கிட்டு ஆள். அது எத்தனாவது வளைவில் வருதுன்னு தெரியாது. எல்லா வளைவுகளும் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க. அதனால் பஸ்ஸு ஹார்ன் அடித்தாலும் எந்த வளைவுலேருந்து வருதுன்னு தெரியாது. ஒலி எழுப்புங்க. 18வது கொண்டை ஊசி வளைவு. நான் எப்படின்னா நம்ம லேனுக்குள்ள தான் போவேன், அடுத்தவங்களோட லேன் போக மாட்டேன். அதனால பிரச்சனையே கிடையாது. ஆனா அவன் நம்மள அனுப்புல அதுதான பிரச்சனையா இருக்குது. மேல இருந்து வர்ற வேகத்துல அப்படியே விட்டு திருப்பினாங்கன்னா நம்ம வண்டியில வந்து அடிக்கத்தான் செய்யும். எல்லாம் போகும்போது 40-50 தான் போயிட்டோம்னா நம்ம இயற்கை ரசிக்கிட்டே போகலாம், பாதுகாப்பாகவும் போயிட்டு வந்துடலாம். சும்மா இதுல வந்து நம்ம திறமையை காட்டுற ஸ்பீடை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு 19வது வளைவு. இங்க ஒரு வாகனம் நிற்கிது. வீட்டுக்கான கதவு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போல. மண்ணெல்லாம் கூட கீழே நிறைய எம்சாண்டெல்லாம் வருதுங்க மேல. அந்த பஸ் இன்னும் கீழே வரல. எல்லா வண்டியும் பாருங்க ஓரமா ஒதுக்கி நிறுத்திட்டாங்க. இது என்னது, ஏதோ கல், சிமெண்ட் கல். இது எத்தனாவது, 20வது கொண்டை ஊசி வளைவு. செம்மேடு 17 கிலோமீட்டர். 23வது கொண்டை ஊசி வளைவுங்க. ரொம்ப நேரமா பஸ் வருது, எப்போ வந்து சேரும்னு தெரியல. 24வது கொண்டை ஊசி வளைவு. 24th bend. சட்டமன்ற உறுப்பினர் மேல வருதுங்க பஸ். அடுத்தது 25வது கொண்டை ஊசி வளைவு. இது ஓரளவுக்கு லாங்கஸ்ட் கொண்டை ஊசி வளைவு. பஸ் இந்த இடத்துல வந்துருமா? இங்க இந்த இடத்துல தெரிஞ்சுது இல்லைங்க, அது அநியாயமா இருக்கு. இருபத்தி 6வது கொண்டை ஊசி வளைவு. பஸ் பக்கத்துல வந்துருச்சுன்னு நினைச்சா இன்னும் வரல.
ஏறிட்டு இருக்கானா? ஆமா, இங்க பாருங்க லாரி. இருபத்தி 7வது காங்கிரஸ் வனத்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அந்த ரோடு சூப்பரா இருக்கு. ஒரு லாரி நீங்க லாரி தான் ஆர்னரிச்சு போயிட்டு இருக்குதா? ஏன் 68 ரோடெல்லாம் பக்கத்துலயே. இருபத்தி 9வது கொண்டையூசி வளைவு. இதுதான் ரொம்ப குறுகிய கொண்டையூசி வளைவு. 29வது, அரியங்காட்டுக்கு 31. அப்படியே அடுக்கடுக்க போயிட்டே இருக்கு. இந்த பக்கம்லாம் பாருங்க ரோடு. நிறைய கிளட்ச் பிளேட் வாசம். அதேமாதிரி இந்த லாரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாரி தாங்க அப்படியே பஸ் எங்கேயும் மேலிருந்து வருமானத்துக்கு நினச்சிட்டு போயிட்டு இருந்தா இந்த லாரி தான் போயிட்டு இருக்குது. கம்பி லோடு பயங்கரமான லோடுங்க. லோடு ஏற்றிட்டு போயிட்டு இருக்குது இந்த லாரி. நோபா இங்க கூட கவுந்து வந்திருக்கானு. சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு 18 கிலோமீட்டர். இந்த லாரி எல்லாம் பாருங்க ரொம்ப திணறிட்டு போயிட்டு இருக்குதுங்க. சரியானது. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் லாரி நல்ல சரியான லோடு. மண்ணு கம்பி எல்லாம் வச்சுட்டு பயங்கரமா போகுது. இங்க பாருங்களேன் உப்பா பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ போயிடுச்சு. நாங்கள் அந்த 2-3 கட்டு நம்ம வீடியோ எடுக்கல. அந்த வீடியோலாம் ஐயோ சாமி பயங்கரம். வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் மேலே பாருங்க இப்போ இப்படி இதாகணும். ஆஹா, ஃபர்ஸ்ட் கியர்ல விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. வண்டி குதின்னு குதிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சு. வண்டி ரிவர்ஸ்லயே வந்துடும். எத்தனாவது வளைவுன்னே பார்க்கல. மதுவில் மூழ்காதே, வாழ்க்கையை இழக்காதே. சொல்ல சொல்ல இங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாருங்க என்ன மேட்டர்னு தெரியும். போயிடுச்சு. வர்றது கார்காரன். இந்த இடத்துல சரியான இறக்கம். இறங்கி ஓகே, நம்ம சைடு எடுத்துடலாம். போங்க அப்படின்னு அதாவது நம்ம 6 அடிக்க எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. 39 வளைவை தாண்டி வந்தாச்சு. சூப்பர்.
அடுத்தது 40வது வளையன்னு போட்டிருக்குது. அது 39. இது 40. தலையாட்டு மரங்கள் தாளாட்டும் மலை. மலையில் நனைந்த மயிலுக்கு நிறைய கவிதை மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்ததா நமக்கு ஒரு லாரி சிக்கி இருக்கு. அதுதான் மணல் லாரி. இதுவும் மணல் லாரியா? இது கூட ஸ்பீடா போகுது. ஆனா இது லோடு கம்மி. அது லோடு திணறுதுங்க. இதுவுமே ரிவர்ஸ் வந்து போச்சு. ஆனா அந்த லாரி ஃபுல் லோடு. அங்கே கார்காரனா பைக்கார் அப்படியே அசால்ட்டா சைடு எடுத்து போட்டு போயிட்டே இருக்காரு. பார்க்கலாம். நல்ல ஆள். நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட் கிடைச்சிருச்சு மக்களே. இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 41வது கொண்டை வளைவா இருக்கா. சாலையில் சாகசம் செய்யாதேன்னு போட்டிருக்குது. லாரி அண்ணா இங்கே வந்துட்டு இருக்காரு. ரிஸ்க்குங்க அது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இது லோடு அதிகம். மேலே போகிற லாரி லோடு கம்மி. இந்த லாரி லோடு அதிகம். நம்ம இந்த வண்டியில் தான் வந்தோம். காரை வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் மெமரிஸ்க்கு. இந்த காரை கொடுத்துட்டு எப்போ வேணால் அவர் வேறு லாரி வாங்கிடுவார். இந்த இடத்துலேருந்து அப்படியே மழை ஸ்டார்ட்டு. அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மேகங்கள்லாம் இறங்கிடுச்சு. அதனால பெருசாக தெரியல. இந்த இடத்துல இருந்து அப்படியே இருக்கு. இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு, இதுக்கு கீழே ஒரு அடுக்கு இங்க இருக்கு. சில்லுன்னு காத்துங்க. நல்லா ஜம்முன்னு வீசுது. 52வது கொண்டை ஊசி வளைவு. ஐம்பத்தி 53வது கொண்டை ஊசி வளைவு. 53. இங்கிருந்து ஜில்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. 54வது கொட்டை ஊசி வளைவு. Oh my God. Pickup. ஏறி வர்ற. ஐயோ, அதுக்குள்ள லாரி பக்கத்துல வந்துட்டா. இது வேற லாரிங்க. அந்த லாரி போயிடல. அது 20 ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இது லோடு கம்மியான லாரி. ஆனா இதுவே இன்னும் போக முடியாம இருக்குது. அந்த லாரி சலிஞ்சல்னு ஆயிடுச்சு. ஐம்பத்தி 55வது கொண்டை ஊசி வளைவு. இது மாதிரி போகுதுங்க. வண்டி அதான் ஆயிடுச்சு. அடுத்த வளைவு அப்படியே 56வது கொண்டை ஊசி வளைவு. ஐம்பத்தி 57வது கொண்டை ஊசி வளைவு. அப்படியே அடுக்கடுக்க வந்துகிட்டே இருக்குதுங்க. ஐம்பத்தி 58வது கொண்டை ஊசி வளைவு.
இந்த இடத்துல எல்லாம் நிற்கக்கூடாது, நிற்கிற அளவுக்கு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்ட்டாங்கன்னா வர சிரமம் மற்றவங்களாம். திரும்புகிற சிரமம். அடுத்து 59வது கொண்டைய சிலை. ஒரு வளைவை தாண்ட அடுத்தடுத்து வளைவு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நல்ல வேலை லாரி போங்காட்டி பரவாயில்ல, கண்டினியூஸாக போய் சுற்றி திருப்பறனா கை வலி எடுத்துது. இது 60வது கொண்டை ஊசி வளைவு. வரும் சரியான ஹைட். 61வது கொண்டை ஊசி வளைவு. இன்னும் 9 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. ஓஹோ, இந்த லாரி கொஞ்சம் பிக்கப் கம்மிங்கோ, அந்த லாரி மாதிரி இல்லை, அதனாலதான் அந்த லாரி சல்லுன்னு போயிடுச்சு. பேருந்து சின்ன பேருந்து. ஓகே, அந்த கிட்டார் நவராத்திரி. மொச்சமாடி அண்ணே வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வந்து டமால் எரிச்சதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட போய் சொல்லணும். 62வது குண்டை ஊசி வளைவுங்க. அந்த லாரி மேல போயிட்டு இருக்குது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 63வது கொண்டை ஊசி வளைவு. 63 இந்த வர நல்லா இருக்கு. இதெல்லாம் பஸ் ஸ்டாப். ரெண்டு வளை தாண்டி வந்தோம். கவனிக்கல, இது 65வது கொண்டை ஊசி வளைவு. மாடு மேய்து, நாட்டு மாடு. அறுபத்தி 6வது கொண்டை ஊசி வளைவு.
அங்க பஸ் நிக்குது. ஸ்ரீ நாச்சியம்மன் கோவில் இந்த பஸ் ஸ்டாப்போட பேரு. இங்க கொஞ்சம் மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. செம்மேடி 7 கிலோமீட்டர். இந்த இடமெல்லாம் நல்லா நிழல் அதிகமா இருக்கிற பகுதி, நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அறுபத்தி 7 இந்த கொண்டையூசி வளைவு. அறுபத்தி 8வது கொண்டையூசி வளைவு. கொண்டையூசி வளைவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாதை ரொம்ப தூரம் போகுதுங்க. அறுபத்தி 9வது ஹேர்பின் பெண்ட். இவ்வளவு அழகான பிளேஸ், இந்த அளவுக்கு பிளேஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பராக இருக்கு இந்த ரோடு. இங்க பாருங்க, இந்த பூ ஒயிட் கலர்ல ஒரு பூ இருந்துச்சு. வீடியோவில் நல்லா தெரிஞ்சுதான்னு தெரியல. சூப்பராக இருக்காது, என்ன பூன்னு தெரியல. மரம் ஃபுல்லாக ஒயிட் கலர் இருக்கு. 70வது கொண்டையூசி வளைவு. இதுதான் லாஸ்ட். பேட்டாவுக்கு டாட்டா அப்படிங்கிற மாதிரி இனி கொண்டையூசி வளைவு முடிஞ்சு. அவ்வளோதான், கொண்டையூசி வளைவுகளின் சகாப்தம் முடிந்தது கொல்லிமலையில். இனி அடுத்து ரோடெல்லாம் இனி இப்படித்தான் இருக்க போகுது. அதுலேயும் பெண்டெல்லாம் இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ப்பான பெண்டு அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி எல் பெண்டு, எஸ் பெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் போல. இயற்கை சூழலை பாதுகாக்க எங்களுக்கு அல்ல தங்களுக்கு உதவலாமே. நமக்கு நாமே உதவி கொண்டால் மட்டுமே ஆயிற்று. மக்களே, கார்ல அதிகமாக நிற்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். அப்படியே உள்ள வந்தாச்சு ஓரளவுக்கு. பழங்குடியினர் சந்தைங்க. பழங்குடியினர் சந்தை கொஞ்சம் மாறி முன்னாடி போகும்போது 2 ரோடு பிடிக்கணும். அதுல லெஃப்ட் எடுத்து நேர கோயில் அங்க போயும் கோயில் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க. கோயில் வந்து காட்டுக்குள்ள இருக்கு. பழங்குடியினரோட அந்த அருவி இங்க ஆய்வு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு மாளிகைன்னு சொல்லிட்டு இயற்கை தானியம் அங்காடி. எடுக்காம விட்டுட்டேங்க. பக்கத்திலேயே அழகான ஒரு மதுபான கடை இருந்தது. எல்லா பஸ்ல வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் நிறைய போட்டு போவாங்க. இங்க பாருங்க எவ்வளோ கழிவுகள், பிளாஸ்டிக். இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பொறுப்புடன் செயல்பட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. இந்த குழந்தைகளையெல்லாம் வச்சுக்கிட்டு பெண்கள்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. அப்படி போடு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையினர்த்தை எடுத்து சொல்லி திரும்ப கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும். குப்பைகளை கண்ட இடத்துல போடாமல் மழை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி புரியணும். ஆனால் அது நடக்குதா அப்படின்னா நடக்கிறதில்ல. அத்தோட பண்ணணும் நம்மளுக்கும் நடக்குன்ட்டு போட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதைங்க. பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொல்லிமலை மூலிகை வனம், கொல்லிமலை சராகம்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த
நல்லா ஒரு நல்ல ஏரியா. இந்த பக்கம் உள்ள பூங்கா மாதிரி ஒன்று போகுது. நல்லா இருக்குதே. கொல்லிமலை இஸ் சூப்பர் ஏரியா. பாருங்க, நல்லா மரங்கள் அடர்ந்த பகுதி. நாங்கள் 2:20 அப்படிங்கிறப்போ இந்த பகுதியில் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். அரப்புலிங்கேஸ்வரர் கோயில் அந்த சைடு தான் வந்திருக்காமா. அதனால அப்படியே போயிட்டு இருக்கோம். 4 மணி வரைக்கும் உள்ள அலோவ் பண்ணாங்களாமா. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு இப்போ போய் குளிச்சாலே நல்லா பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா இங்கே கிளைமேட்டே கூலிங்காக இருக்குது. இதில் குளிச்சோம் அப்படின்னம்னா ரொம்ப பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். பார்ப்போம். கேமராவுங்களால அந்த குளிர் ஃபீல் பண்ண முடியாது. இது சூப்பரா இருக்கு. இது நல்லா இருக்கு. வெறித்தனமா எப்படி இருக்கு. கீழ் சோளக்காடு அப்படின்ற பகுதி. ஏரோமான்ஸ் லாட்ஜ். அது ரெசார்ட். இங்க ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குதுங்க. ராஜாஸ் ரெசார்ட். பரவாயில்லையே. வாழவந்தி நாடு. வாழவந்தி நாடு. நிறைய ரிங் அதுக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க வெயில் எப்படி அடிக்குன்னு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. இங்கே கூலிங்காக தான் இருக்கு, ஆனால் வெயில் அடிக்குது. ஈவினிங் இதை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அக்கா. பார்கவி ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இங்க வரும் தண்ணி. கூலிங்காகவும் இருக்கு, வெயிலும் அடிக்குது. பஸ் எஸ்எம்ஆர் தனியார் பேருந்து சிற்றுந்து. தனியார் சிற்றுந்து. பங்கு கிட்டத்தான சொன்னாரு. எடுக்கணும் அப்படின்னு மெயிலே போய்க்கல. ஓகே, இந்த பகுதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர். கூட்டுற வங்கி, பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்கு. பெட்ரோல் பங்க் ஒட்டி லெஃப்ட்ல ஒரு ரோடு போகுது. அது ஷார்ட்கட் தானாமா, ஆனால் ரோடு மோசமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால நம்ம இப்போ நல்ல ரோட்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு 11 கிலோமீட்டர் சுற்றி போகிறோம். அது எத்தனை கிலோமீட்டர் வந்து தெரில. த பாரடைஸ் இன் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கு. வல்வில் ஓரி அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளி. ரெசார்ட்
ரெசார்ட் இருக்கு. எல்லாம் ரெசார்ட்டா என்னன்னு தெரியல. 2 வீடு ரூம் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்டிஆர் ஹெரிட்டேஜ் ரெசார்ட். யாருமே இல்லை. பரவாயில்லையே, பேசாம சம்மருக்கு எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துக்கலாம். தீயணைப்பு துறை பிஏ ரெசார்ட். தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இருக்கு. விபத்து பகுதி மெதுவாக செல்லவுமாமா. பிஏ ரெசார்ட் தாங்க. சேரன் சோழன் பாண்டியன் போட்டுருக்காங்க. பிஎம் ரெசார்ட்ஸ் பனிமலை தங்கும் விடுதி நிறையா இருக்குங்க. அரப்பளீஸ்வரர் ஆலயம் 11 கிலோமீட்டர். இங்கிருந்து தான் லெஃப்ட்ல 11 கிலோமீட்டர் பஸ் ஒன்று போகுது. அரப்பளீஸ்வரர் திருக்கோயில். பூங்குளம்ங்க. பூங்குளத்துல பஸ் நிக்குது. அரப்பளீஸ்வரர் கோயில் வரைக்கும் இந்த பஸ் போக மாட்டிருக்கு. பஸ் நிற்கும் போதே சைடு எடுத்துருந்தோம்னா ஜல்லுன்னு போயிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள பஸ் எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, ஸ்கூல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இங்க இருக்கிறாரு. அதுக்குள்ள எப்படிங்க வந்தாரு? கார்டன் ரெசார்ட். அவனுக்கு முன்னாடி அரசு பேருந்து போகுது. இவ்வளோ நேரம் பாட்டு படிச்சு காப்பிரைட் வருமானு தெரியல. நானும் தெரியாம ரெக்கார்ட் போட்டு விட்டேன். அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவெல்லாம் முடிஞ்சா சவுண்டை கட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வீடியோவே தூக்கிட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஆத்தூர்லேருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் வரைக்கும் பஸ் வருது. ஆத்தூர்னா கீழே எங்க கீழிருந்து வருதா பஸ்? அது ஓ, ஆத்தூர் வந்தா பஸ் ஏறி வந்துக்கலாம் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு. சூப்பர். இங்க ஒரு ரெசார்ட் இருக்கு, பிருந்தாவனம். நிறைய ரெசார்ட் இருக்குதுங்க இங்க. குடியிருப்பு பகுதிகளும் நிறைய இருக்கு. இந்த பூ பாருங்க, அப்படியே தொங்குற மாதிரி அப்படியே தலையை சாய்ச்சி தொங்கிட்டு இருக்கலாம். அப்படியே தொங்கு. மிளகு செடி இதெல்லாம் மிளகு செடிகள். பேர் பாருங்க, ஊர்ப்புறம்னு ஒரு ஊர். அதுக்குள்ள ஃபோக்கஸ் ஆகல. இந்த ஊர், இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க. ஐயா, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது பஸ் சைடு எடுக்கிறதுக்கு. ஆனால் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மலை சூப்பரா இருக்கு. ஐயா, இந்த பையன் இந்த பக்கம் கொடுத்து கால் பக்கத்துலயே போயிடுச்சா, அந்த என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர். ஐயோ சாமி, பயத்தை காட்டிட்டாரு மஞ்சள் கலர் வண்டிக்காரரு. ஐயோ, இருக்குன்னு பயந்த. ஒரு 6 அடிச்சுட்டு வரலாமல்ல. விளாரம். நம்மளும் 6 அடிக்கல, அவனும் 6 அடிக்கல. அவனால சூப்பரா இருக்குங்க அந்த பகுதியெல்லாம். ஓகேங்க, நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் வந்துட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. இந்த ரோட்டில் அப்படியே இந்த பக்கமாக போகணும். லெஃப்ட் சைடு சபரி சுபி சைவம்
ஹோட்டல் இருக்கு. அரப்பளீஸ்வரர் கோயில் செல்லும் வழி. இங்கே பாருங்க, அந்த மலை ஏதோ கல்குவாரியில் வெடி வச்ச மாதிரி இருக்குது மலை. அடப்பாவமே, பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏதோ சிமெண்ட் உருக்கி ஊற்றணும், சிமெண்ட்லேயே ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது அந்த மலை. ஆகாய கங்கை அருவி அரப்பளீஸ்வரர் கோயில் 2 ஒரே பக்கம். காருக்கு 30 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆளுக்கெல்லாம் வாங்கல, பரவாயில்ல, நல்லா வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட ட்ரிப்பு மிகப்பெரிய பஞ்சத்தில் அடிவட்ட ட்ரிப்பு. இங்கே பாருங்க, பாறை ஏதோ அப்படியே வெடி வச்சிருந்த மாதிரி இருக்குது. பாறை அப்படியே மாதிரி இருக்கு பாருங்க. 300 மீட்டர்ல கோயில் தான் இருக்கு. போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால என்ன பண்றது, ஏது பண்றது, எங்க கார் விடலாம், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. கார் எல்லாம் இங்க கொஞ்சம் நிக்குது. அருவி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போறதுக்கு வந்திருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஷாப் தான். தேனெல்லாம் இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா அங்கேயே கிராஸ் பண்ணிட்டான். அண்ணாச்சி சாப்பிட்டு வந்ததுனால வீடியோ எடுக்கல. பசி கீழே போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். 1.5 மணி நேரம் ஆகுமாமா. ஹோட்டல் இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்திருக்கிறோம். சில்ட்ரன்ஸ் பார்க். இங்கே பாருங்க, ஹென்னா ட்ரீ, ஆடாத்தொடை, மலபார். ஓ, மலபார் தான் ஆடாத்தொடையா? ஸ்னாப் ஜிஞ்சர், சித்திரத்தை, இன்சுலின் பிளான்ட். அது அப்படியே சாமி. சிஞ்சிப்பர் ஆஃப் இத்தனை இருக்குதுங்க. ஓகே மக்களே, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதிலிருந்து இப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதான். சிறுவர்களுக்கு 20, பெரியவங்களுக்கு 30. இது தான் ரேட்டு. மற்றபடி எதுக்கு சார்ஜெலாம் தனியாக கிடையாது. அதனால் இங்கே வந்தால் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட்னா இது ஒன்று தான் போல். அதோ கொஞ்சம் சிறுவர் பூங்கா அது இதுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ மரங்கள், எல்லாம் பொங்க மரங்கள் தான். 1.5 மணி நேரம் ஆகுமாம்மா. ஏங்க கீழே இறங்குறக்கே 1.5 மணி நேரம் ஆகுமா? போயிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரமா? அப் அண்ட் டவுன் 1.5 மணி நேரம் ஆகும் போல். 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரங்கண்ணா கீழே ஒர்க்கு? 1/2 மணி நேரம் ஆயிரும். 1/2 மணி நேரம் ஆயிருமாம்மா. குளிச்சுட்டு மேலே வந்து வேத்து போயிரு. என்ன பண்ணுறது? ஓ மை காடு. பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. மேலே ஏறும்போது கண்டு போயிருன்னு நினைக்கிறேன். இறங்குறக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாளாச்சு ஸ்டெப்பில் எல்லாம் நடந்து. என்ன போகுதுன்னு தெரில. ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, இறங்குறதுக்கு ஒன்று, ஏறுறதுக்கு ஒன்று. மக்களே பாருங்க, என்னடா தசு புசுன்னு வர்றாங்களேன்னு பார்த்தா செங்குத்தா இறங்குது. ஐயோ கடவுளே. ஐயோ ஐயோ, சோழி முடிச்சுட்டு இனி வரும்போது சோழி முடிஞ்சு. மக்கா அங்க பாருங்க, சூப்பர். மழை வந்து எல்லாம் அரிச்சிருச்சு.
ம் ஐயோ கவரில் ஒன்றும் இல்லையே. அண்ணா எவ்வளோ தூரம் போகணும்? 1 கிலோமீட்டரா? எல்லாம் இப்படியே போகுதா செங்குத்தா? தலைவரே இன்னும் செங்குத்தா? நான் வேற வீடியோவும் எதுவும் பார்க்காம கால் இப்போவே கண்ட எழுந்திரிச்சு. ஆமாங்க, இலா ஃபோட்டோகிராஃபி. இலா ELA. இங்கே பாருங்க பூச்சி, இது நான் தெரியாதனமாக தொட்டுட்டேன். சூப்பரான பிளேஸ். துங்கப்பூவெல்லாம் அப்படியே பூத்து செம்மையாக இருக்குது. கீழே சரியான இறக்கம். அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏத்தம்னு தெரியும். சும்மா பழனிமலை படிக்கட்டை விட கொடூரம். சிவன் இந்த சென்னிமலை படிக்கட்டு ஒரு இடத்துல நெட்டுக்குத்தலாம் ஏறும் கடைசி எண்டில். அந்த மாதிரி சிவன்மலை படிக்கட்டு கூட அப்படித்தான் ஏறும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மலையை ஒரு துளி கூட அந்த மரமே இல்லை. இதில் செடிகள் இருக்குது, ஆனால் மரங்கள் இதில் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, கண்ட எந்திரிச்சிக்கிச்சு கால். ஐயோ, அப்பவும் சொன்னாங்க போகாத, மூடிட்டு வீட்லேயே இரு. கேட்டோமா? இங்கே பாருங்க இன்னும் கீழே எப்படி போகுதுன்ட்டு. வளைஞ்சு வளைஞ்சு போகுதே. அப்பா செம்மையாக இருக்குது. ஓகே மக்களே, அப்படியே கீழே போய் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. பெரிய கேமரா உள்ள வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் இறங்குறது ஈஸியாக இறங்கிக்கலாம்னு வைங்க. ஏறும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்பவுமே நம்ம படி ஏறிட்டு சிரமப்பட்டுட்டு மறுபடியும் ஈஸியாக இறங்குவோம். இது ஈஸியாக இறங்கிட்டு திரும்ப ஏற வேண்டியதாக இருக்குது. தலைகீழான ஒரு முறை. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரியான ஒரு அனுபவம், இறங்கிட்டு திரும்ப ஏறுறது. ஒரு கிலோமீட்டர் போகணுமாம்மா இன்னும். ஓகே, சூப்பராக இருக்குது. ஆனால் பிளேஸ்லாம் அருமையான பிளேஸுங்க, சூப்பரான பிளேஸு. ரொம்ப நேரம் கழிச்சு சமாதான பகுதி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் குடிக்கணுமே, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்பா இங்கே பாருங்க பட்டாம்பூச்சி எப்படி இருக்குன்ட்டு. சமாதான பகுதின்னு சந்தோஷப்பட்டால் கொஞ்சம் தூரத்தில் திரும்ப கீழே இறங்குது. ஓகே, ஃபஸ்ட் டைமு நம்ம ஆகாய கங்கை பார்க்க போகிறோம். ஆகாய கங்கை ரொம்ப வீடியோவில் பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. நம்ம போய் பார்க்கலாம் அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் இறங்குனது ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு சும்மா சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல அருவி. ரொம்ப தூரமாக அப்படின்னா ரொம்ப தூரமாக இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் திரும்ப ஏறும்போது கண்டிப்பாக தூரம் தெரியும். ஏன்னா இப்போ தேடி போகிறோம், அதனால் தெரியும். திரும்பி போகும்போது எப்படா வண்டி வரும் போய் குரலங்கிற கண்டிஷன் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது, பட்டை கலப்புது. தண்ணி கலரே பார்த்தீங்கன்னா வெள்ளையிலிருந்து லைட்டாக ஒரு தண்ணி கலங்கி வந்தால் எப்படி வரும் அந்த மாதிரி வருது. நகாப்பழம், நாவல் பழம் இப்போ இருக்குது. இங்கே பாருங்க, நாவல் பழம் தானே தெரில. வேண்டாம், அதாச்சும் சாப்பிட்டு சோழி முடிஞ்சு வச்சுன்னா ரொம்ப போயிடும். இங்கே வாங்க எப்படி தெரியுதுன்னு. சூப்பராக இருக்குது. அங்கேருந்து அப்படியே உளுந்து கீழே போயிட்டுருக்கு. ஓகே, நான் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். காய்ஸ், சாரல் பாருங்க எது வரைக்கும் அடிக்குதுன்னு. ஐயோ, இப்போ தான் நம்ம அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம்.
ஆனால் ஏறும்போது கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். சாரல் இது வரைக்கும் அடிக்குதுங்க, தண்ணி அங்கே வரைக்கும் வந்து விழுந்துருக்குது. என்ன போகுதுன்னு தெரில. ஐயோ, கேமரா சிரமம். அந்த பக்கம் கேமரா வச்சு எடுக்கிறதில்ல. ஃபோனுமே வாட்டர் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா சிரமம். நம்மளதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபே கிடையாது. பார்க்கலாம். ஃபோன் தான் நம்மளது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, ஆனால் இந்த கேமரா வாட்டர் ப்ரூஃப். ஸோ எப்படின்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக சாரலே பட்டை கலப்புதுங்க. சும்மா போனாலே நனைஞ்சிருவோம். ஃபோன்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து கொண்டு வந்துடணும். நீங்கள் கவர் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. தண்ணி குழம்பி போயிட்டாங்க வருது. தண்ணி அப்படியே கோலமாட்ட வருது, குழம்பி போய் வருது. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு பக்கத்துல இருக்கோம். சமதளமா இருக்குது. நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப ஆழமா இருக்கு. போயிடும். அதனால நான் அதுக்காக போகல. நான் போட்டுதாங்க இருக்கேன். வாங்காத கண்ணி பாறை இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆள். இதெல்லாம் சிங்கிள் பாறை தான். பக்கத்துல எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்துல எல்லாம் போகவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான இதா இருக்கு. என்ன அப்படின்னா பழக்கிறதுக்கு நல்லா இருக்குது. குளிக்கிறதுக்கெல்லாம் ஆகவே ஆகாது. சும்மா வந்து சும்மா நனைச்சு போகலாம், அவ்வளோதான். அதனால தண்ணி ரொம்ப அதிகமாக வரும். இதுவே நம்மளுக்கு காட்டாட்டு வெள்ளமோ நம்மளுக்கு வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு போயிட்டு அந்த தண்ணி அதிகமாக வரும். சிக்கலாக இருக்குது. தண்ணி இன்னும் அந்த இடத்துல போய் காட்டுற பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ட்ரெஸ் வெயிட் ஆகும்னு நினச்சா, ஆனால் தண்ணியில் நினச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸோட வெயிட் குறைஞ்சி.
சூப்பராக இருக்கா. தண்ணி கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பராக இருக்கா. இங்கே தண்ணி அதிகமாக போகுது, அவ்வளோ அப்படி ஓகே தான், சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கம்மியாக போச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கு. தண்ணியும் அங்கா விழுகுது. சாரல் பாருங்க எங்கா வரைக்கும் போகுது. சாரல் அங்கா வரைக்கும் போகுது. அங்கா வரும்போது ரத்தெல்லாம் நினைக்காம கழட்டி போட்டு குளிக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் ஃபுல்லாக நினைச்சிருக்கு. அதனால நீ இப்படியே போக வேண்டிய இப்போ அங்கே அவ்வளோ தண்ணி போகுதா, போயிட்டு தண்ணி இந்த வழியாக போகுது. அதுக்கு கீழே இன்னும் கீழே போகுது. வாய்ஸ் சரியாக கேட்குதா என்னன்னு அந்த டைம் சொல்கிறேன். இந்த பாறை மேலே நின்றுட்டு தான் ரீல்ஸ் போடுவாங்க பெரும்பாலும். எல்லாம் கத்த ஓகேங்க. நம்ம இந்த இடத்துல குடிச்சோம். இதுக்கு மேடையெல்லாம் குடிக்க முடியாது. என்ன மரம் அப்படின்னா அத்தி மரங்க. எல்லாம் அத்தி பழமாக கிடக்குது. நிறைய பேருக்கு இதோட அருமை என்ன அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, உங்கள் நண்பர் போய் குளிச்சோம். நம்ம அந்த சாரல்லையே குளிச்சோம். சின்ன பாறை, சின்ன பாறைங்க. உண்மையிலேயே அது தெரியும். பாறை டேஞ்சர் தான். ஆனால் ரீல்ஸோட எடுப்பாங்க பாருங்க எவ்வளோ பெரிய அருவின்னு. இங்க நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்லை. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 மணி அங்கேயே 3 நாங்கள் இங்கே வரப்போ 4. இனி யாரையும் உள்ள விட மாட்டாங்க. நீ நாங்கள் மட்டும்தான். நீ முடிச்சுட்டு நாங்கள் போனோம்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் இங்கே 6 மணி வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போவே முடியல. 6 மணிக்கு அங்கே போயிடணும். அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க பாருங்க. ஆனால் தண்ணி செங்கலரில் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் தண்ணி இங்கே செங்கலரில் போகுது. ஆமாம், பாட்டில் அங்கே ஒரு பாட்டில் இன்னைக்கு மதுபானமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா பேர் நாங்கள் வர்ற வழியிலேயே ஒரு வீட்டில் எடுத்துருந்தா அதில் பதிவாச்சு என்னன்னு தெரியல. அந்த வீடியோ முடிஞ்சுதான் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வர்ற வழியில். ஆமாம், அந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணிட்டு பயங்கரம். சாதாரணமாக ஜாலியாக இருக்குது. ஆனால் அவங்கள நம்பி இருக்கிற உறவுகளுக்கு தான் தெரியும் அது என்ன. அவங்க அசால்ட்டாக போயிடுவாங்க. அவங்க என்ன அவங்க பார்த்து எல்லாம் ஒரே நம்பி நல்லா போட்டு நோக்கிட்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. அது ரொம்ப சுலபமான ஒரு நடக்குதான். சரக்கடிச்சு என்ன ஏற்படுது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதனால ஒரு மைனர் ஆஃப் செகண்ட் நம்ம கவனத்தை இழக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இடத்துல வந்து அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. இந்த மொத்த வியூக்காகத்தான் நம்ம அங்கே எடுத்துக்கணும். இனி போகும்போது இருக்கு நம்ம என்ன ஒன்று போகிறோன்னு தெரியல. இப்போ அந்த இடத்துல காரை வச்சு மேலே ஏறுறேன். என்னால் ஏற முடியல. ஸ்டெப்பில் ஏறுறதுக்குள்ள கால் முடிஞ்சு போயிடும். எப்பவுமே ஏறிட்டு திருப்பி இறங்குவோம். நம்ம கால் கொஞ்சம் அளவுக்கு வலிமை ஆகிக்கும். இப்போ இறங்கி திருப்பி ஏறுறோம். இறங்கும்போது கால் கெண்டை எழுந்திருக்கும்.
தாரலையே ஒரு இது அதை விட பெருசு நினைக்கும். ஆமா, அது தள்ளி 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 ஏன்னா அது அகலா, அது அகல ஜாஸ்தி. நல்லா இருக்கு. ஓகேங்க, அப்படியே மேலே போவோம் அப்படியே ஒரு ஃபேமிலி எடுக்கும். ஓகே, நாங்கள் அப்படியே கீழே இறங்குறோம். லைவ் இல்லை, வீடியோ ரெக்கார்டிங் தான். ஆமாம் ஆமாம், என்ன பேசுறது? எல்லாரும் பாய் சொல்லிருங்க. அருமையான அருவி நம்மளு பார்த்தாச்சு. ஆனால் தண்ணி ரொம்ப அதிகம். தண்ணி மட்டும் கொஞ்சம் குறைவா போச்சு அப்படின்னா சூப்பர் ஜம்முன்னு இருக்கும். ஓகே, நான் உள்ள வரும்போது எப்படி அருவிக்கு பக்கத்துல போக அப்படின்ட்டு வந்தேன். ஆனா அதோட அடிச்சு தண்ணி தெரிக்கிற போர்ஸ்லயே நம்மளால பக்கத்திலேயே நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு பட்டை கலப்புது போர். தண்ணி அதிகம், ரொம்ப அதிகம். எல்லாமே அதிகமா வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு மழை பெய்ஞ்சுன்னா தண்ணி இன்னும் அதிகமா வரும். அதனால நாமெல்லாம் இந்த டைமிங்ல இருந்து கொஞ்சம் மழை குறைவா இருக்கும்போது வந்துக்கணும். இப்ப மழை பெஞ்சதுனாலதான் இப்ப இந்த அளவுக்கு தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்ட்டு நாங்க தாங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில கடைசியா இங்கிருந்து போறோம். இங்க பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லை. அசால்ட்டா சரக்கு கொண்டு வராங்க. அது உள்ள வந்தோடனே எங்கிட்டயே ஒருத்தர் கேட்குறாரு, சரக்கு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு. நான் இல்லை அப்படிங்காட்டி எங்க கிடைக்குன்னு கேட்டு போயிட்டாரு. இத்தனைக்கும் சின்ன பையன்தான். இந்த மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில அருவியானது விழுந்துட்டு இருக்கு. தான் நம்ம மழை வர்ற மாதிரி இருக்கு மக்களே. கம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. இறங்கும்போது மூச்சாங்க, அது நான் ஏறும்போது நல்லாவே மூச்சாங்க. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு வந்ததுக்கு உடம்பு ஹீட்டுக்கு சீக்கிரமா காஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே வர்றாங்க. இப்பதான் இங்க 3 பேர் போகுது. இப்பதான் போறீங்களா? நீங்களாம் எந்த ஊரு? பட்டுக்கோட்டை, காங்கேயம், திருப்பூர். ஓகே, பாய். ஓ, மூச்சு வாங்குதுங்க. இங்க தண்ணி இருக்குது. நின்னே போவோம். ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் வேறு அடிச்சுது. முழு பட்டுக்கோட்டையிலிருந்து வந்துருக்காங்க.
மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. எது கூட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப ரிஸ்க்குங்க. 3 எருமை பசங்க, அதில் ஒருத்தர் குட்டி பையன். தண்ணி இழுக்குது பார்த்தீங்களா நீங்களே. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இன்னும் தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே வரும். அந்தளவுக்குலாம் மழையாட்டு இருக்கு. அங்கே பெய்ய இங்கே தண்ணி அதிகமாகிடும். நான் பக்கத்தில் போக முடியாது, ரொம்ப ஃபோர்ஸு. முடியல. ஸ்டெப்பெல்லாம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. முதலாம் சென்னையோட சொன்னீங்கன்னு இருக்கோங்க. ஒரு வருஷமாக போகிறதில்ல. மாலை பாருங்க, அதில் ஸ்டெப் போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, அங்கே போய் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, மேக கூட்டம்லாம் அப்படியே எப்படி வருது அப்படின்ட்டு. ஐயோ சூப்பராக இருக்குதுங்க. சரியான கிளைமேட். ஐயோ சூப்பரான டைமிங்கில் வந்திருக்கிறோம். எனக்கு அந்த இடத்துல அருவியில் குளிக்கும்போது பயம், எங்கேயாச்சும் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டா என்னடா அது யாருக்கிட்டையும் சொல்லாமட்டுமே அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க. அந்த மேகா அப்படியே அந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் அங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. இயற்கையின் தாய் அப்படியே அள்ளி கொடுத்த குடை போல எவ்வளோ அழகா ஜம்முன்னு இருக்குது பாருங்க. சூப்பர். மக்களே, நீங்க இந்த மாதிரியான ஒரு வியூ பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவில் அது இருந்துச்சு. நகா படம் அப்படின்னு இங்க பாருங்க எவ்வளோ பெருசு பூரா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பூரா நான் பார்த்ததே இல்லை. ஐயோ ஐயோ சாமி. பயப்படவே மாட்டேங்குதுங்க. அது கடிச்சு எனக்கு வாயில் நர வந்துட்டு வந்து தூக்கி போயிடுவோம். ஐயோ, பயங்கரம். எப்படி போகுது கரு கருன்னு எவ்வளோ பெரிய பூரம் பார்த்தீங்களா சாமி. அது வேறு முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா இடையில நீர்வீழ்ச்சி போகிற வழியில் இருக்கு. போகிற வழியில் ஏதாச்சும் இடம் அப்படின்னா வாங்கி பார்த்துட்டு போய்க்கலாம். போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விஜயகுமார் சொல்கிறாரு. உடம்பு காலையில் வாக்கிங் போடுங்க, அவங்கெல்லாம்
மற்ற யாரும் தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க, சோழி முடிச்சுட்டு. கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு இருக்கணும். உடம்பு வெயிட் இல்லாதவங்க ஓரளவுக்கு ஏறிடுவாங்க. முக்கியமாக காலையில் எழுந்திரிச்சு கரைச்சோறு சாப்பிட்றாங்க. பழங்கள் கூடாது இல்லையா? பழரசம் டெய்லி குடிக்கிறீங்க நைட்டு 10 மணிக்கப்ப. ஃபோன்லாம் இருக்குது, மழை வேறு வருது. இன்னும் போதுங்க கொஞ்சம் தூரம். இன்னும் அவ்வளோ தூரம் போவோன்னா ரொம்ப தூரம் போவோம். கரெக்டாக உள்ள வந்து மழை வந்துடுச்சு. இன்னும் விஜய் நடந்துக்கிட்டே வர்றாரு. கால் பெண்டு கழிச்சு மழை வந்துடுச்சு. எல்லாமே சோலார் லாம்பு தாங்க, எல்லாமே சோலார் லாம்பு தான் போட்டிருக்காங்க பெரும்பாலும். ஓகேங்க, நம்ம அப்படியே குளிச்சுட்டு மொடவாட்டு கிழங்கு சூப்பு குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த கார் போது பார்த்தீங்களா, இந்த பக்கமாக போனோம்னா முன்னாடி அரப்பளீஸ்வரர் கோயில், அப்படியே முன்ன கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போகிற வழி. அங்கே தான் நாங்கள் சூப் குடித்தோம். அங்கே சூப் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இதுதான் நம்ம போக வேண்டிய வழி. கோயிலை சுற்றி போகிறக்கு வழி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அருவி மட்டும் நல்லா பிரம்மாண்டமாக விழுகுது, தண்ணி அதிகமாக வருது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். தண்ணி அதிகமாக வர்றதுனால நம்ம பக்கத்தில் போக முடியாது. தண்ணி பார்த்திங்கன்னா கலங்கி போய் செங்கலரில் வருது. ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம்.